கர்த்தர் நாம் மையப்படுவதாக. இன்னைக்கு மத்தியானம் வந்து ஆக்சுவலாக 21 தான் லைப்ரரி முன்னால் வந்து கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பண்ணுறதா இருந்தது ஒரு குரூப்போட. ஆனால் இன்றைக்கி சர்ச் முடிச்சோடனே அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரு நர்சிங் ஹோமில் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் சாகிற நிலைமையில் உள்ள ஒரு 20 பேஷண்ட்ஸ்க்கு மத்தியில் போயிட்டு கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பாடம் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். காலையில் போனோடனே ப்ராக்டிஸ் நடந்தது 9 மணிலேருந்து. தேவன் மரண பயத்தை வந்து கண்ணால் பார்க்கும்போது உண்மையிலே கஷ்டமாக இருந்தது. யாருமே சாக விரும்பலை. ஆனால் டாக்டர்ஸ் வந்து அவங்க செத்து போயிடுவாங்கன்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ண ஆட்கள் ஒருத்தராக பார்த்தோம். அவங்களுக்காக கேரல்ஸ் பாடும்போது அவங்களும் எங்களோட சேர்ந்து பாடினாங்க. அப்போது ஹெவன் தான் நம்ம சிட்டிசன்ஷிப்பு, இது இந்த வாழ்க்கையில் ட்ரையல்ஸ் தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக பேச அனுப்பினாங்க. இப்போ 2-3 பேர்கிட்ட பேசும்போது சாக விரும்பலை, அவங்க யாருமே இல்லாமல் தனியாக இருந்தால் ரொம்ப அழுதாங்க. அவங்க அழுகும்போது நம்மளுக்கு கூட அழுதம் போல் இருக்குது. ஆனாலும் நம்ம அவங்கள ஆறுதல் படுத்த தான் போயிருக்கிறோம் அப்படின்னு தேவன் வந்து கிருபை செய்தார். ஒரே ஒரு லேடி மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த லேடி வந்து ஹெவன் பற்றி சொல்லும்போது அவங்க வந்து இந்த லைஃப் வந்து ரொம்ப அன்சர்டன், இந்த லைஃப்பில் கண்டிப்பாக பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது, உங்களுக்கு பெஸ்ட் லைஃப் கொடுக்க போகிறாரு ஆண்டவர். மரணம் வந்ததுன்னா பெஸ்ட் லைஃப், நாங்களாம் ரெடியாக இருக்கிறோம், இன்னைக்கு கூப்பிட்டாலும் ரெடியாக இருக்கிறோம், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, வாழ்க்கையில் எல்லாமே அனுபவிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக நான் மரணத்துக்கு பயப்படல அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்களோட மட்டும் நான் ஒரு பிக்சர் எடுத்துட்டேன். தேவன் நாமம் மையப்படுவதாக. அப்புறம் வந்து எங்கள் பையனுக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் நாளைக்கு எங்கள் பிள்ளைங்க இந்தியாவுக்கு போகிறாங்க. அப்போ நான் வச்சிருந்த செல்ஃபோனை அவனுக்கு கொடுக்கறதா இருந்தது. அப்போ அப்புறம் நான் சொன்னேன், இந்த ஃபோனை கொடுக்க எங்கள் பொண்ணு விடாது, ஏன்னா அவனுக்கு அந்த அருமை தெரியாது, நீ தான் கெடுக்கிறேன்னு. நான் இந்த ஃபோனை கொண்டு கொடுத்துருங்க, பழசை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு எவ்வளோ சொன்னேன். இல்லை பழசு 4G அவனுக்கு கொடுக்கட்டும், அவனுக்கெல்லாம் 5 வயசு வேண்டாம் அப்படின்ட்டு 4 வாங்கியிருந்தாங்க. அந்த 4 அவங்க வீட்டில் போட்டதை காணும். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபோனை காணும். எனக்கு என்னதான் இருந்தால் கூட நம்ம பிள்ளைங்க கீழே போடுறாங்க, குப்பையில் போடுறாங்க, நம்ம பிள்ளைங்க ஒன்று கேட்டு அதை கொடுக்கலன்னா ஒரு தாயாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ரொம்ப மனசு கஷ்டம். இந்தியாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து போகிறாங்க, நம்ம பையன் போனோடனே கேட்பானே அம்மா என்ன கொடுத்தாங்க அப்படின்ட்டு. எத்தனையோ வாங்கி கொடுத்துருக்கேன், ஆனாலும் அவன் கேட்ட செல்ஃபோனை வாங்கி கொடுக்க ரொம்ப வேதனையாக இருந்தது. இன்னைக்கு காலையில் அந்த பேக்கிங்லாம் முடிக்கும் போது இந்த செல்ஃபோனை கர்த்தர் கண்டுபிடிச்சு கொடுத்தார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கூட பார்த்தோம். நேற்று வந்து நாங்கள் எல்லோரும் வந்து இந்த ஸ்டாம்ஃபர்ட் ஜேஎஃப்எம் கைட்டிக் சபையிலிருந்து கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிப்பதற்காக டு ப்ரொக்ளைம் த குட் நியூஸ் ஆஃப் தி காஸ்பல் பர்த் ஆஃப் ஜீசஸ். ஸோ வந்து நம்ம ஸ்டாம்ஃபர்ட், நார்வாக் இந்த ஏரியாலாம் நம்ம கவர் பண்ணோம். கர்த்தர் கிருபையினால் வி ஆல்மோஸ்ட் கவர் அரௌண்ட் 16 houses. அல்லேலூயா. 16 வீடுகளை நாங்கள் சந்திக்க எங்கள் கர்த்தர் கிருபை கொடுத்தார். காலையில் 9-10 மணிலேருந்து ஆசிரியர்கள் கூட இருந்து எல்லாரும் வீட்டுக்கும். அதில் நாங்கள் பார்த்தோம்னா அதில் அந்த வீட்டுகளில் ஆல்மோஸ்ட் லைக் 7 வீடு நான் பிலீவர்ஸ். அல்லேலூயா. அந்த 7 வீடுகளும் நான் பிலீவர்ஸ் வீட்டுக்கு போய் நம்ம கர்த்தருடைய கர்த்தருடைய அறிவிப்பை பற்றி சொல்லி, கர்த்தருடைய வருகையை பற்றி சொல்லி பாடல்களை பாடி, வீட்டில் கூட நிறைய ஒரு வீட்டில் தான் ஒரு லேடி வந்து ஆல்மோஸ்ட் நியூஸ் அண்ட் வாஸ் க்ரை. எங்கள் வீட்டில் யாருமே வந்து ஜெபிக்கல 8 வருஷமாக, நீங்கள் வந்து ஜெபிச்சிங்க. இன்னொரு வீட்டில் கூட தேர் இன்ட்ரெஸ்டட் to know more about Christ. So பெரிய கிருபை கர்த்தர் வந்து எங்களுக்கு அந்த நேற்று நாளும் we enjoyed the entire day with the presence of God and we enjoyed proclaiming the good news. எல்லா வீட்டுக்கும் எல்லாம் வந்து ஒவ்வொருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் பாஸ்டர் வந்து காத்தாலேருந்து சாயங்காலம் 8:30 மணி மட்டும் பாஸ்டர் உட்படவே இருந்து எல்லா வீடுகளையும் போய் சந்தித்து அவங்களுக்கு வார்த்தையை சொல்லவும் மற்றும் இந்த கிறிஸ்து பிறப்பின் நல்ல செய்தியை அவர்களோடு பகிர்ந்துகளும் நல்ல கேரல்ஸ் பாடி நல்ல சாப்பாடு நல்ல உணவு எல்லாரும் மிக அருமையாக இருந்தது. நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். அருமையாக கர்த்தர் தான் இதுக்கெல்லாம் காரணமாக வண்டர்ஃபுல் இயர்ஸ். இந்த கர்த்தருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த அருமையான கேரல்ஸ் கிறிஸ்மஸ் கேரல் ரொம்ப அருமையாக நடந்தது. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.